லிஸ்ட் மட்டும் ரெக்கார்டிங் மட்டும் क्वेश्चन கேளுங்க. இல்ல சாரி லிஸ்ட் மட்டும் क्वेश्चन கேளுங்க. क्वेश्चन ஆன்சர் ரெக்கார்ட் பண்ணா மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்தவங்க வீடியோ பார்க்கறவங்க லிஸ்ட்ல மட்டும் பேசுங்க. லிஸ்ட்க்குள்ள லிஸ்ட் போட்டுறோம் சார். என்ன சார்? லிஸ்ட்க்குள்ள லிஸ்ட் போட்டுறோம் சார். ஆமா சார். சார் இப்போ அதோட இன்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன சார் பண்றது? இந்த போய் கண்டுபிடிச்சிட்டு இந்த கண்டுபிடிச்சு இன்டெக்ஸ் வரை 10 இது வந்து ஒரே வேல்யூ தான். இது ஒரே வேல்யூ தானே வருது. 10 க்குள்ள வருது இல்ல சார். இப்போ அந்த 10 இருக்கு அத கண்டுபிடிச்சு பண்ண முடியும் சார். கரெக்ட்டா பண்ண முடியும். இன்டெக்ஸ் ஆஃப் இன்டெக்ஸ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வேணா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பேச வேண்டாம். எல்லாமே இன்னும் நிறைய பேர் வெளில போயிருக்காங்க இப்ப. நாளைக்கு பண்ணி. ஓகே சார். அதாவது உங்களுக்கு என்ன வேணும்னாக்க வந்து 10 குல்டி உள்ள எனக்கு நியூட்ரல் மட்டும் வேணும், ஃபீமேல் மட்டும் வேணும், மேல் மட்டும் வேணும். தனி. ஆமா சார். வெரி மச். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் அவ்வளவுதான் சார். வெறும் 2 செகண்ட்ஸ் சொல்றேன். 2 செகண்ட்ஸ் நான் 2 மினிட்ஸ் கிடையாது. 2 செகண்ட்ஸ் தான் சொல்றேன். ஓகே சார். ரொம்ப 2 செகண்ட்ஸ். ரொம்ப ஈஸி பைதான். சரி. ஆல்ரைட். ஓகே. இப்ப தியரி மட்டும் சொன்ன தியரியில் டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. இந்த கான்செப்ட் லிஸ்ட் மட்டும் பேசுங்க. அப்ப இன்னொரு அப்புறம் பேசுவோம். வேற क्वेश्चंस லிஸ்ட பத்தி என்னென்ன பாசிபிள், எது முடியும் எது முடியாத லிஸ்ட்ல என்ன பண்ண முடியும்? அந்த லிஸ்டுக்குள்ள ரேஞ்ச் போட முடியாதுன்னு சொன்னீங்களா சார்? அதாவது சார் லிஸ்ட் இப்ப ரேஞ்ச்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் சார். இப்ப ஓகேவா? நீங்க வந்து ஃபங்க்ஷன் ஒரு சாம்பிள் காமிச்சிருங்க சார். அது அக்செப்டபிளான்னு சொல்லுங்க சார். ஓஎஸ் அனுப்புங்க. ஒரு சாட்ல போட்டுருக்காரு சார். லாஸ்ட்ல இல்ல நீங்க என்ன பண்றீங்க? லிஸ்ட் உண்டாக்கிருக்கீங்க. நீங்க லிஸ்ட் வந்து உண்டாக்கிருக்கீங்க. லிஸ்ட் நீங்க உண்டாக்கிருக்கீங்க. நான் காமிக்கிறேன் உங்கள்ட்ட. அவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் கஷ்டப்பட்டு டைப் பண்ணி இந்த ஆரஞ்சு மேங்கன்னு போடாம அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் லிஸ்ட் வந்து உண்டாக்கிருக்காங்க. இது வந்து நீங்க ஃபார் ஐ அண்ட் ரேஞ்ச் கொடுத்து இது வந்து ஆக்சுவலா இது பேர் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சார். ஓகேவா? நீங்க போட்டிருக்கீங்கல்ல, இது பேர் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் போட்டிருக்கீங்க. நடத்த போறோம் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பேர். இது நீங்க போட்டிருக்க பேரு டாபிக் நடத்த போறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இப்ப இது கூட பண்ண வேண்டாம் சார். இப்படியே கஷ்டப்பட்டு பண்றீங்க. நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க சொல்ற விஷயம் புரியுது எனக்கு. நீங்க வந்து என்ன பெட்டரா காமிச்சீங்க? இல்ல அவங்க கேட்டது சார், ரேஞ்ச் வந்து ஒரு எலிமெண்ட் மாதிரி வெச்சுக்க முடியுமா? இல்ல போட முடியாது. எந்த ஃபங்க்ஷனும் ரைட். நீங்க போடிங்கனால அது என்ன ஆகும்னா ரேஞ்ச் தான் வரும். எரர் தான் வராது. இப்ப நீங்க இது இப்படி பண்றீங்கல்ல, ரேஞ்ச் தான் வரும். லிஸ்ட்க்குள்ள ரேஞ்ச் போட்டு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருங்க சார். என்ன வருதுன்னு பாருங்க. சரி, என்ன பண்ணி பாருங்க. பக்கத்துல ரேஞ்ச் இருக்குமா டைப் பண்ணி கடைசில ரேஞ்ச் ஆட் பண்ணுங்க. ஓகே. ரேஞ்ச்ன்றது அப்படி ஒரு அது வந்து இப்ப நீங்க எப்படி பண்ணீங்க? ரேஞ்ச் ஃபங்க்ஷன் உள்ளது பண்ண முடியாது. நீங்க யாரும் பண்ண முடியாது. நீங்க டபுள் கோட் தான் கொடுப்பீங்க. இல்ல பிரிண்ட் பண்ணி பாருங்க சார். என்னதான் வருதுன்னு பாத்துருங்க. டவுட் இருக்கு. இல்ல நீங்க ரேஞ்ச் 5 கொடுத்தீங்கனாக்க இல்ல சார் லிஸ்டிங். ஓகே. அடி பிரிண்ட் கொடுங்க சார். அத வந்து பாத்துருங்க. டவுட் இருக்கு. ஒரு ரேஞ்ச் 5 ஃபங்க்ஷன் கொடுத்தாக்க அந்த 5 மட்டும் வரும். 0 5 னு வரும். ஆன்சர் வந்து 0,5 வரும். அப்படிலாம் இல்ல சார். அப்படியே தான் பிரிண்ட் ஆகும் நினைக்கிறேன். நீங்க பிரிண்ட் பண்ணி பாத்துருங்க சார். லைன் கோட் வந்து ஆமா பிரிண்ட் பண்ணி பாத்துறோம் சார். பிரிண்ட் திஸ் லிஸ்ட். ரேஞ்ச்ல வந்து 0,5 வரும். டிப்ல மாதிரி 0,5 வரும். அது அப்படியே தான் சார் வரும். ஏன்னா வந்து அது ரேஞ்ச் ஃபங்க்ஷனை கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு அப்படியே தான் வருது. அது ஆமா 0,5. நீங்க வெறும் ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா ரேஞ்ச் மட்டும் தான் வரும். 0,5 கூட இதுல வராது. பிராக்கெட் கொடுக்காம சரி 5 கூட எடுத்துட்டு. ஆனா இதனால எந்த யூஸும் கிடையாது. அதனால நம்ம அது கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ரேஞ்சுக்கு வந்து 1 வந்து மேண்டேட்டரி. நீ 1 வந்து மேண்டேட்டரி. ரேஞ்ச் ஒரு மேண்டேட்டரி. பிராக்கெட் கொடுக்காதீங்க சார். பிராக்கெட் இல்லாம கொடுங்க சார். பிராக்கெட் எடுத்துருங்க. ரன் பண்ணுங்க சார். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி கிளாஸ் ரேஞ்ச்னு வந்துரும். உங்களுக்கு டைப் வந்துரும். ஆமா அது ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த கிளாஸ்க்குள்ள ரேஞ்ச்னு ஒரு ஃபங்க்ஷன்றது வந்துரும். உங்களுக்கு குட் டிஸ்கஷன். நல்ல டிஸ்கஷன் அது. ஏன்னா நம்ம பைத்தானை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் தான். சோ நமக்கு வந்து ரேஞ்ச் கூட ஒரு ஆப்ஜெக்ட் தான். பைத்தான்ல ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி இல்ல ஏதோ எல்லாமே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்க லிஸ்ட்டுக்குள்ள கொடுக்குற ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஆப்ஜெக்ட் தான். ஒரு ரேஞ்சும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொன்னா கூட பைத்தான்ல எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட் தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாடமே நம்ம அதான் படிச்சிருக்கோம். பைத்தான்ல எவ்ரிதிங் இஸ் ஆப்ஜெக்ட்ன்றது வந்து நமக்கு எடுத்தவொடனே அதுதான் முதல்ல கொடுத்துருப்போம். ஸோ அது ஒரு ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணிட்டு நமக்கு அது ஒரு டேட்டா டைப் இருந்தா ஆல்ரெடி பைத்தான்ல வந்து ரேஞ்ச் எடுத்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து அது என்ன ஃபங்க்ஷன் இருக்கு பை டிஃபால்ட்டா அது பிரிண்ட் ஆயிடுது. இப்போ ஃபீமேல் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங். அதனால ஸ்ட்ரிங்ன்ற மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டா கன்சிடர். ஓகே. வேற நல்ல டிஸ்கஷன் ஆகணும். நைஸ் நிமிஷம். அவர் கேட்டது நல்ல क्वेश्चन தான். நல்ல क्वेश्चन கேட்டதா இருக்காது. நல்ல क्वेश्चन தான் ஆக்சுவலா. அடுத்த क्वेश्चन கேளுங்க சார். ஃபிளாஷ்ல பேசுங்க. என்ன பேசுங்க. லிஸ்ட் மட்டும் பத்தி பேசுங்க. காமன் டாபிக் பேச வேண்டாம். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. காமன் டாபிக் பேச வேண்டாம். லிஸ்ட் மட்டும் பத்தி பேசுங்க. டெக்னிக்கல் மட்டும். லிஸ்ட்ல டெபிள்லாம் வச்சுக்கலாமா சார்? எப்படி லிஸ்ட் ஒரு வெரி மச் யூ ஜஸ்ட் இமேஜின் என்ன பண்ண முடியும் சார்? லிஸ்ட் பண்ணி டேபிள் வைக்க முடியும். இதங்க நான் பண்ண போறேன் அத. ஓகேவா? ஒரு டேபிள் போட்டுக்கிட்டு அதுக்குள்ள நீங்க வந்து எம்டி டேபிள் வைக்க முடியும். அதுக்குள்ள நீங்க வந்து வைக்க முடியும் சார். இது எல்லாமே வந்து ஹெட்டரோஜினியஸ் டேட்டா டைப் தான்.
சோ அதுக்குள்ள வந்து என்ன டேட்டா டைப்பும் சப்போர்ட் பண்ணும். கரெக்டா சொன்னாரு. ஹெட்ரோஜினியஸ் இது. ஆமா, ஹோமோஜினியஸ் கிடையாது, ஹெட்ரோஜினியஸ். அரே வந்து ஹோமோஜினியஸ், இது ஹெட்ரோஜினியஸ். கரெக்டான வார்த்தை அது. அந்த லோகநாத் யூஸ் பண்ண வார்த்தை யூஸ் பண்ணுங்க இன்டர்வியூ போகும்போது. அதுதான் இன்டர்வியூ கேட்பாங்க. ஸோ ஹோமோஜினியஸ்க்கும் ஹெட்ரோஜினியஸ்க்கும் டிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்க வந்து கேட்டீங்கன்னா லிஸ்ட் எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜினியஸ் டேட்டா டைப் தான். டிக்ஷனரி, செட்டு, டுப்பிள் எல்லாமே வந்து எல்லா டேட்டா டைப்பும் சப்போர்ட் பண்ணும். லிஸ்ட்டுக்குள்ள நீங்க வந்து ஒரு செட்டை கால் பண்ணலாம். அதுக்குள்ள ஒரு டிக்ஷனரி சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட். நான் மிஸ் பண்ணிட்டேன். கலெக்ஷன் டேட்டா எல்லாமே ஹெட்ரோஜினியஸ். நல்ல பாயிண்ட் சொன்னாங்க. அருமையான பாயிண்ட். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கலெக்ஷன் டேட்டா டைப்னால உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது என்னன்னா இட் இஸ் ஹெட்ரோஜினியஸ் டேட்டா டைப் தான். நீங்க அதுக்குள்ள வந்து எந்த டேட்டா வேணா கொடுக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஆமா சார், இத கூட ஒரு பாயிண்டா நீங்க போட்டுருங்க. அந்த கையோட போட்டேன். நீங்க போட்டுருங்க. ஓகே ஓகே, ஹெட்ரோஜினியஸ் நல்ல பாயிண்ட் அது. ஆமா சார், ஹெட்ரோஜினியஸ் டைப். ஹெட்ரோஜினியஸ் அதுதான் அரேக்கும் கலெக்ஷன் டேட்டா டைப்புக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஆமா சார், இட் அக்செப்ட். அரே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா டைப் தான். ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணா ஸ்ட்ரிங் மட்டும் யூஸ் பண்ண முடியும். இன்டிஜரா இன்டிஜர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் அரேல யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் அரே இஸ் ஹோமோஜினியஸ். ஓகே, அடுத்து ஓகே. ஹோமோஜினியஸ் தான் பேர். ஹோமோஜினியஸ் அவ்வளவுதான். ஆமா சார், நல்ல பாயிண்ட். ஓகே, வேற ஏதாச்சும் சொல்லுங்க, பேசுங்க. சீனியர் பெட் ஆப்னு பார்ட் பண்ணீங்க. புதுசா பண்ணுவோம் நம்ம. இதே ஒரு புது இன்ஃபர்மேஷன். அந்த ரேஞ்ச் போட்டோம்ல, இதே புது இன்ஃபர்மேஷன். இதே புது சார், ரேஞ்சே புது இன்ஃபர்மேஷன். அது ஒரு எக்ஸாம்பிள் போட்டு வச்சுக்கிறேன். கதிர் என்ன சொன்னீங்க கேட்டீங்க சார்? பைத்தான்லயும் இப்ப அரே கான்செப்ட்லாம் இருக்கா சார்? இருக்கு சார், வெரி மச் இருக்கு சார். ஓகே ஓகே. நீங்க அடுத்து படிக்க போறது வந்து NumPy தான். NumPyல ஃபுல்லாவே நீங்க அரே தான் படிக்க போறீங்க. அரே தான் படிக்க போறீங்க. ஓகே சார், ஃபுல்லாவே அதுதான். அவ்வளவுதான் நினைக்கிறேன் சார். அவ்வளவுதான். சரி சார், ரெக்கார்ட் க்ளோஸ் பண்ணுங்க சார். நீங்க வைகுந்தன் சார் க்ளோஸ் பண்ணுங்க. மத விஷயம் பேசுறோம்.